அமெரிக்காவில் ஒரு பெண் 9 வயசு அவளுக்கு. அவங்க அப்பாவும் அம்மாவும் கிறிஸ்தவ மிஷினரிகளா, டாக்டர். அவங்க அப்பா டாக்டர். இந்தியாவுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க அம்மாவை அவள் கட்டி பிடிச்சி அழுதா. அவங்க அம்மா கையை உதறி விட்டுட்டு நான் அப்பா கூட போகிறேன்னு வந்துட்டாங்க. அவங்க வீட்டில் மொத்தம் 6 ஆண்கள் 1 பெண். அவங்க அப்பா ஒரு கிறிஸ்தவ மிஷினரி, இந்தியாவில் போய் மதத்தை பரப்பணும்னு வந்தவர். 6 ஆண்களையும் பாதிரியாருக்கு படிக்க வச்சார். ஆனால் இந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்தே இதுக்கு ஒரே ஆசை, என்னால் பாதிரியார் வேலையெல்லாம் பார்க்க முடியாது, நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் குட்டியோடு வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. 9 வயசில் தாயையும் தகப்பனையும் பிரிந்து அமெரிக்காவில் இருந்த பெண் திடீர்னு இந்தியாவுக்கு வந்த அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு 14 வயசில் இந்தியா வந்தாங்க. இந்தியா வந்த அந்த பெண் திண்டிவனத்தில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேலூருக்கு மாறினாங்க. அங்கே இருக்கும்போது ஒரு ராத்திரியில் நடந்த ஒரு சம்பவத்தை 18 வயதான அந்த பெண் பார்த்தாள். பிரசவத்துக்கு என் மனைவி காத்திருக்கிறாள், உடம்பு ரொம்ப நோவுது, பிள்ளை பிறக்க மாட்டேங்குது, எங்கள் ஊர் மருத்துவம் பலிக்கலை, நல்ல டாக்டர் வேணும்னு ஒரு உயர் ஜாதி ஹிந்து வந்து கதவை தட்டுகிறார். இந்த பெண்ணோட அப்பா போய் நிற்கிறார். நான் ஆண் டாக்டர், நான் வேணா பிரசவம் பார்க்குறேன். அவர் ஒரே வரி சொன்னார், என் மனைவியை வேறு எந்த ஆணும் பார்ப்பதை நான் விரும்ப மாட்டேன், அவர் செத்தாலும் சாகட்டும்னு போயிட்டார். அது மாதிரி ஒரே இரவில், கடும் மழைக்கால இரவில் 3 பேர் வந்தார்கள். ஒரு ஜாதி ஹிந்து, ஒரு பிராமண ஆண்மகன், ஒரு இஸ்லாமிய பெரியவர். 3 பேர். 3 பேரும் வந்தார்கள். ஆனால் ஆண் டாக்டர் மருத்துவம் பார்ப்ப அனுமதிக்க மாட்டோம் என்று திரும்பி போனார்கள். இந்த பெண்ணு பக்கத்தில் நிற்கிறார். நான் போகலாம், ஆனால் எனக்கு மருத்துவம் தெரியாதே. இரவெல்லாம் அழுதாளாம். இரவெல்லாம் உறங்கவில்லை. ஆனால் அதிகாலையில் அந்த ஊருக்குள்ளே பறை முழங்குகிறது. வேலைக்காரரை அழைக்கிறார்கள். என்ன நடந்தது? வேலைக்காரர் வந்து சொல்றார், 3 உயிர் போயிடுத்து. அன்னைக்கு அவளுக்குள்ள ஒரு நினைவு வந்தது. தொட்டுவிடும் தூரத்தில் யாரோ ஒருவர் மருத்துவ சிகிச்சைக்காக அலறி கொண்டிருக்கிறார். ஆனால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. அமெரிக்கா சந்தோஷமான வாழ்க்கை என்னை அழைக்கிறது. இந்தியாவுக்கு யாராவது ஒருவர் கை நீட்டி உதவி செய்ய வேண்டுமே. ஒரு பெண் மருத்துவராக நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்பட்டனே, எனக்கு இப்படி ஒரு நெருக்கடி வந்திருக்கேன்னு இங்கிருந்து கிளம்பி அமெரிக்காவுக்கு போய் திரும்பவும் மெடிசின் படிச்சுட்டு அந்த பெண் அதே ஊருக்கு வந்து வேலூரில் ஆஸ்பத்திரி தொடங்கினாங்க. அவங்க தான் ஐடாஸ் கடர். இன்னைக்கு வேலூர் சிஎம்சி மருத்துவமனை இருக்கிறதே, அதை உருவாக்கிய பெண் இளமை காலத்தில் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி பெற்று வாழணும்னு ஆசைப்பட்டவங்க. ஆனால் கடைசி வரை கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை. இப்போது எத்தனையோ பேர் தங்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டு சமூகத்துக்கு வெகுமதியாக தங்களை ஆக்கியிருக்கிறார்கள். சாதாரண விஷயம் இல்லை இது. தொடங்கின காலத்தில் எதுவும் இல்லை, அப்படித்தான் தொடர்ந்தார்கள். ஆனால் உங்களை மாதிரி ஒரு மிகப்பெரிய பேனர், ரோட்டரி என்பது உலகளாவிய ஒரு பெரிய அமைப்பு, சேவை அமைப்பு, இதில் இருக்கிறோம் என்பதே பெரிய பெருமை. இதில் இருக்கிறாங்க, நான் ஒரு ரொட்டேரியன் என்று சொல்வதே பெரிய பெருமை. ஏன்னா எங்கெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்கள். எங்கேயெல்லாம் கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள் அங்கேயெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களையே நீங்கள் வெகுமதியாக கொடுக்கிறீர்கள். பணத்தை மட்டும் இல்லை, நேரத்தை. நிஜமாகவே நான் யோசிக்கிறது உண்டு. ஒவ்வொரு முறையும் நாங்கள்லாம் பையை தூக்கிட்டு பட்டிமன்றத்துக்கு கிளம்பும் போது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்கன்றீங்க. இத்தனை பெண்கள் வந்திருக்காங்களே, யாராவது எந்த வேலையாக இருக்கட்டும், பையை தூக்கிட்டு கிளம்புறாரு அவங்க வீட்டுக்காரனா, வீட்டுக்காரமாக சந்தோஷமாக இருக்கும். கிளம்பியாச்சா? எத்தனை நாள்? 3 days. 3 days. ஏன் ஒரு 33 days எடுத்துக்கப்படாது? அப்படியே போயிட வேண்டியதானே. உங்களுக்கெல்லாம் எதுக்கு குடும்பம்? இதெல்லாம் அவசியமா? அப்படி கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நமக்கு லேடிஸ்ட ஒரு சைக்காலஜி இருக்கு. நீங்கள் தொடர்ந்து இப்படி ஊருக்கே போயிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, பிஸ்னஸுக்கோ அல்லது வேற ரோட்டரிக்கோ இதெல்லாம் போயிட்டே இருக்கீங்கன்னு வைங்க, தொடர்ந்து போனீங்கன்னா பின்னாடி உட்காந்து பிடிங்கிட்டே இருப்பாங்க. ஒரு வாரம் எங்கேயுமே போகாமல் உட்காந்துருங்களேன், அவங்களே பக்கத்தில் வந்து எங்கேயுமே போகலையா, உங்களை யாருமே கூப்பிட மாட்டாங்களா? அவ்வளோதானா நம்ம வேகம்? வேஸ்டா? இதுவும் கேட்குறாங்களா இல்லையா? இப்போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க?
எதையோ நீங்கள் இந்த சமூகத்துக்கு கொடுக்கிறீர்கள் என்பதில் ஒரு வகையில் அவர்களுக்கு பெருமை, இன்னொரு வகையில் பர்சனலாக எதையோ இழக்கிறோம் என்கிற வருத்தம். அதனால தானே நீங்கள் ரோட்டரி மீட்டிங்கு ரெகுலராக வாரம் போகும்போது உங்கள் வீட்டுக்காரங்க சந்தோஷமாக வழி அனுப்புவாங்களா? ரோட்டரிக்கு போயிருக்கீங்க, தினம் போங்க. ஏன் வாரத்துக்கு ஒரு நாள் வைக்கிறாங்க? டெய்லி வைக்க சொல்லுங்க. நீங்கள் சேவை செய்யவே பிறந்தவர். அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? சொன்னால் நேபாளத்தில் வந்து பூமி எதிர்த்து இங்கேயில் வரும். நீங்கள் புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ வியாழக்கிழமையோ கிளம்பும்போது அந்த மாதிரி சொல்லிடுறோம், சாப்பாடு இங்கேயா அங்கேயா, அதை மட்டும் சொல்லியிருப்போம். இல்லைம்மா அதை மட்டும் சொல்லுங்கள், சாப்பாடு இங்கேயா அங்கேயா. நான் ஆக்கி வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கவா? நீங்கள் வரலைன்னா என் பாட்டுக்கு இருப்பேன். அதாவது நம்ம வரலைன்னா இவங்க சாப்பிடாம பட்னியாக இருக்க மாதிரி ஒரு பில்டப்பு. நீங்கள் ரோட்டரிக்கு கிளம்பும்போது சரி பார்த்துக்க, ஃபோன் பண்ணுறேன். நீங்கள் அங்கே உட்காந்து மீட்டிங்கில் அவசரத்தில் ஃபோனை பண்ணியிருக்க மாட்டீங்க. இதில் சைலண்ட்டில் போட்டு அந்த அம்மா கூப்பிட்டதையும் எடுத்திருக்க மாட்டீங்க. அன்னைக்கு நீங்கள் திரும்பி வரும்போது பார்க்கணுமே, மேடையில் கிடைச்ச இன்ட்ரோடக்ஷன்லாம் அங்கே கிடைக்கும். இவர் தான் இந்திரர், இவர் தான் சந்திரர், இவர் தான் உலகத்துக்கே வந்து ஒரு பெரிய விடிவெள்ளி, இதெல்லாம் இங்கே பேசுகிறாங்களே, அதை பூரா அங்கே வாசல்லையே வாங்கிக்கலாம். தானும் ஃபோன் பண்ணுறதில்ல, கூப்பிட்டாலும் எடுக்கிறதில்ல. அப்படி என்னதான் உங்களுக்கு முக்கியமோ இதுக்கு மேலே இதுக்கு மத்தியில் தான் நீங்கள் ரோட்டரியில் வந்து வேலை செய்யணும். அதானுங்க உண்மை. என்னங்க அமைதியாக இருக்கீங்க? உண்மை அதான். ஏதோ டின்னர் மீட்டிங்னா அவங்களே ரெடி பண்ணி கூப்பிட்டு வரலாம். டின்னர் மீட்டிங் இது முடிஞ்ச உடனே ஒரு பெரிய விருந்து இருக்குது அப்படின்னா கிளம்பிடலாமா? எந்த புடவை கட்டினா நல்லாயிருக்கும்? இது பெரிய சேவை திட்டத்தில் முக்கியமான விஷயம். அது இது மூணில் எது எனக்கு சூட் ஆகும்? நம்ம மனசுக்குள்ளே தோணி எதுவுமே சூட் ஆகாதுன்னு. ஆனால் அதை சொன்னீங்கன்னா உங்களை யாராவது காப்பாற்ற வேண்டியிருக்கும். இதுக்கு மத்தியில் தானேங்க நீங்கள் வெளியில் வரணும். பப்ளிக் லைஃப் அவ்வளவு கடுமையானதுங்க, ரொம்ப கஷ்டம். பொது வாழ்க்கைக்கு போவது என்பது தொண்டுக்கென்றே அலைவான், கேலிக்கு ஆளாவான், கண்டுகொள்வாய் அவனை ஞானத்தங்கமே. நான் கண்ணதாசன். என்ன வரி அது? கேலிதாயா. உங்கள் வீட்டு பிள்ளைகளே சொல்ல, என்ன சேர்த்து வச்சாரு எங்கள் அப்பா? என்னடா சேர்த்து வச்சிருக்காருன்னா, என்ன சேர்த்து வச்சாரு? ஏதோ 2 பேட்ஜு 2 பின்னு, அது குத்திடுறாங்க, அடுத்தடுத்து குத்திடுறாங்க. என்ன சேர்த்து வச்சார்? நான் இந்த சமூகத்திலே தலைமுறைகளை தாண்டி புண்ணியத்தை சேர்த்து வைத்திருக்கிறார் என்பதை வாழும் காலத்தில் யாரும் உணர்வதில்லை. இதில் கிடைக்கிற பெரிய சந்தோஷம், கொடுப்பதில் நிறைவது என்பது முதலில் கொடுப்பவரின் உள்ளம். ரொம்ப அழகாக சொன்னார், மலர்களை அள்ளி கொடுக்கும் போது மலர்கள் கையை விட்டு போகிறது, ஆனால் வாசம் விரல்களோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இல்லையா? வாசத்தை கையை விட்டு போகாது, அது ஒட்டி கொண்டு இருப்பதை போல கொடுப்பதில் ஒரு நிறைவு இருக்கிறது, ஒரு மகிழ்வு இருக்கிறது. அதுதான் உங்களை மீண்டும் மீண்டும் இந்த சமூகத்துக்கு வெகுமதியாக உங்களை மாற்றுகிறது. அது இல்லாமல் நீங்கள் யாரும் செய்ய முடியாது. யாராலையும் பொது வாழ்க்கையில் போய் தொடர்ந்து இந்த மாதிரி இருக்க முடியாது. பாலிடிக்ஸில் இருக்கலாம், அது பொது, அது வேற. இப்போ அதுக்கு ரேட்டே வேற. இந்த மாதிரி ரோட்டரியில் இது கவர்னர் அந்த மற்ற பொறுப்புகளில் இருந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டாகலான்னு, அதுவும் ஹோஸ்ட் பண்ணுறது இன்னும் கஷ்டம். நல்ல டின்னர் ரெடி பண்ணணும், எல்லாருக்கும் சர்வ் பண்ணாகலான்னு பார்க்கணும், நம்ம அவ்வளோ பேரை விசாரிக்கணும், கடைசியாக வேற சாப்பிட்ணும், இதெல்லாம் இருக்குல்ல. எனக்கு தெரியுங்க, இது ஒரு கல்யாண மாநாடு மாதிரிங்க. கல்யாணம் நடத்துகிற மாதிரி நீங்கள் மீட்டிங் நடத்துகிறீங்க. இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அவ்வளவு பேரை வரவேற்று வழி அனுப்புகிற ஒரு பெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் ஒவ்வொரு முறையும் ஒரு மாநாடு நடத்துகிற சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது தொடக்கத்திலிருந்து நிறைவு வரை அந்த டெம்போவை விடாமல் வச்சிருந்து, அதனால தான் அவருக்கு நம்ம எவ்வளவு பாராட்டினாலும் தகும், எவ்வளவு பாராட்டினாலும் தகும். நம்ம சொந்தக்காரங்களை தான் நாங்கள் கூப்பிட்டு கல்யாணம் வைக்கிறோம், வேற ஒன்றும் வேண்டாம். சொந்தக்காரங்களை கூப்பிட்டு ஒரு கிரகப்பிரவேசமே வைங்களேன், சாப்பிட்டுவிட்டு போகிறப்ப சொல்லிடுறாங்கல்ல, இந்த இடத்துல நீங்கள் இந்த கிச்சனை வச்சுருக்கக்கூடாதுன்னு. இப்போ வேறு என்னையா உச்சியிலே வைப்பாங்க, இங்கே இந்த இடத்துல கிச்சன் வாஸ்துப்படி எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்குது, எதுக்கு விசாரிச்சுக்கு அங்கிட்டு போயிடுவான். அவ்வளோதான். அந்த அம்மா அதை நான் தலையோடு அடிச்சுக்கிட்டேன் என்னாச்சு, இந்த ஆளுக்கு ஒன்றுமே புரியாது என்னாச்சு, இங்கே நான் வைக்காதையான்னு சொன்னேன் என்னாச்சு, அவன் தான் பொருத்தி வச்சுட்டு போயிருக்கான். அந்த பட்டாசு போகிற வரைக்கும் வெடிக்கும், ஒன்றுமே இல்லையா, ஒரு சாதாரண விஷயம். நம்ம சொந்தக்காரங்க தான், ஆனால் அவங்களே வந்துட்டு போகும்போது எத்தனை குறை சொல்கிறார்கள். ஆனால் குறைகளை காணாமல் குறை ஒன்றும் இல்லை என்று போவதற்கு ஒரு சிலருக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது, ஒரு சிலருக்கு தான் மனசு இருக்கிறது. அதை செய்வது என்பது சாதாரண விஷயமா?
நீங்கள் செய்வது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம், நாம் கொடுக்கறது 10 ரூபாயா இருக்கலாம், 100 ரூபாயா இருக்கலாம். இப்போ நாங்கள் மதுரையில் கம்பன் கழகம் ஒன்று நடத்தினோம். கம்பன் கழகம் ஒரு 12 வருஷம் நடக்கிறது. நிறைய பெரிய மனிதர்கள் பணம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 3 நாள் விழாவிலையும் முடிச்சுட்டு ஒரு தாயும் ஒரு மகளும் வந்து ஓரமாக நின்னாங்க. ரொம்ப ஓரமாக அப்படி பணிவாக நின்றுட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு 60 வயசு இருக்கும், அவங்க மகளுக்கு ஒரு 30 வயசு இருக்கும். ரொம்ப வசதிக்காரங்க இல்லை, இப்படி ஓரமாக நின்றுக்கிட்டே இருந்தாங்க. சாலமன் பாப்பையா சாரை பார்த்து, ஐயா ஒரே ஒரு நிமிஷங்கய்யா அப்படின்னாங்க. என்னம்மாண்ணா? ஒரு சின்ன தொகை இருக்குது, 3 நாளும் நல்ல ராமாயணமெல்லாம் பேசுனீங்க, இதை பார்த்துட்டு சும்மா போகணும்னு எங்களுக்கு தோணலையா, அதனால் இதோ எங்களால் முடிஞ்சது அப்படின்னு அப்படியே கைக்குள்ளே வச்சு கொடுத்தாங்க. 110 ரூபா அதில் இருந்தது, வெறும் 110 ரூபா. 1 லட்சம் ரூபா கொடுத்த பெரிய பெரிய டோனர்ஸ்லாம் உண்டு, ஆனால் அதை விட எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அந்த 110 ரூபாயில் இருந்தது. காரணம், அவர்கள் இதயத்திலிருந்து வந்த ஒரு கொடை. அது இவருக்காக அவருக்காக என்று வந்ததல்ல. என்னாலும் எதையாவது செய்ய முடியும் என்கிற எண்ணம் இருக்கிற வரை இந்த சமூகம் நல்லா இருக்கும். அதாங்க உண்மை. நேபாளத்தில் இதெல்லாம் வேண்டாம் இல்லை, இது மாதிரி யாராவது வந்தால் 2-3 காரணம் இருக்குது. ஒன்று, நிறுத்துங்கன்னு அர்த்தம். இது முக்கியமானது. அது வந்து நிறுத்துங்க, இல்லாட்டி சில இண்டிகேஷன்ஸ் உண்டு. சில ஆள் போகவும் போகாது. பட்டிமன்றங்களே சில ஆள் 100 பெல் அடித்தாலும் அங்கே வந்து ஆனால் காது கேட்கலன்றுவாங்க. என்ன எனக்கு அரை மணி நேரம்னா 40 நிமிஷமா பரவாயில்ல பேசலாம், சாப்பாடு ரெடி ஆகிற வரைக்கும். அப்படி ஒரு சிக்கல் இருக்குது இதில். இந்த இப்போ நீங்கள்லாம் ரோட்டரி மீட்டிங் சில ஹோட்டலில் பண்ணுவீங்க பாருங்களேன், இந்த கிளப் மீட்டிங்கெல்லாம். அந்த ஹோட்டல் ரூம்லேயே அந்த ஓரத்தில் வரிசையாக சில ஆள் உட்காந்துருப்பான், நின்றுக்கிட்டு இருப்பான். ஒவ்வொன்றிலையும் தட்டு வச்சு உள்ளுக்குள்ளே அந்த தீ எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். சிக்கன் மட்டன் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும். இந்த பேச்சாளர் ரொம்ப நேரம் பேசினாருன்னா அவன் ஒன்றுமே செய்ய மாட்டான், 2 தடவை மூடியை திறந்து மூடுவான். அங்கேருந்து வாசனை இங்கே வந்தால் எல்லாம் அப்படி திரும்பும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாயா வந்து சரியா, உன்னை நிறுத்துறதுக்கு இதான் வழி. அது மாதிரி இல்லைன்னா பரவாயில்ல, இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் எடுத்துக்கலாம்ல. நேபாளத்தில் வந்த பூகம்பத்துக்கு நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. இந்தியாவிலிருந்து நம்முடைய பிரதமர் நிறைய பணம் கொடுத்தார். நம்முடைய ரெஸ்கியூ டீம் எல்லாம் போனாங்க. அவங்க போய் அந்த டிசாஸ்டர் ரெக்கவரியா மேனேஜ்மெண்ட் டீம் எல்லாம் போய் அவங்கள காப்பாற்றினாங்க. ஆனால் மீடியாவை மட்டும் அவன் போக சொல்லிட்டான் திரும்பி. நீங்கள் கவனிச்சிங்களா? அதை இந்தியன் மீடியா உடனே கிளம்பி போயிரு, இங்கே நேபாளத்துக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு நேபாள் கவர்மெண்ட் நம்ம டிவி கேமராக்காரங்களாம் தூக்கி விட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்மளுக்கு உடனே சென்சேஷனல் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ், அடியிலிருந்து ஒருவர் கால் இல்லாமல் காப்பாற்றப்பட்டார் அப்படின்னு இங்கே நியூஸ் காட்டிக்கிட்டு இருக்கான். இன்னொருவரது வேதனையும் துடிப்பும் நமக்கு செய்தியாக இருக்கிறது. அது செய்தி இல்லையா, ஒரு உயிரின் துடிப்பு. அதனால அவன் பார்த்தான், கேமரா வச்சுக்கிட்டு மைக்கு கையில் பிடிச்சா யாரும் இங்கே இருக்கக்கூடாது, ஓடி போயிருன்னு துரத்தி விட்டான். நம்ம ஊர் அப்படி ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனால் கூட உடனே சைடில் இருந்து என்ன சொல்ற, எத்தனை பேர் ஃபேட்டல் தானே போயிட்டாங்களா இல்லையா, அரைக்குறை தான் அடியா, அப்போ பரவாயில்ல போகலாம். அடித்தா நல்லா அடிக்கணுன்ற நினப்பு நமக்கு வந்துருச்சு இல்லை? இனியா அடிச்சிருக்கான். சின்ன பையலே பாருங்கள், அவன் இந்த இதில் விளையாடுறான் பாருங்கள், கம்ப்யூட்டரா அது என்னது லேப்டாப்பு ஐபேடுலலாம் அவன் விளையாடுற கேம் எல்லாமே துப்பாக்கி வச்சு சுடுறாங்க, ரத்தம் அப்படியே தெரிக்குது, சூப்பர்ன்றான். நாங்கள் அந்த காலத்தில் எம்ஜிஆரும் நம்பியார் சண்டை போட்டால் கீழே குனிஞ்சிக்குவோம். அது எம்ஜிஆருக்கு இவ்வளோன்னு தான் ரத்தம் வரும் இந்த ஓரத்தில். உலகத்திலேயே சென்டிமீட்டர் அளவில் ஒரு காயமோ அதில் சொட்டு சொட்டாக ரத்தமும் வந்த ஒரே நடிகர் எம்ஜிஆர் தான். அதை அப்படி தொடச்சிட்டாருன்னா வீரம் வந்துடும். அதுக்கப்புறம் அவன் தீந்தான் போட்டு ரவுண்டு கட்டிடுவார், இப்படின்னு தொடச்சி இப்படி பார்ப்பாரு, அவ்வளோதான் அவன் தீந்தான். இதுக்கு நாங்கள் குப்புறப்படுத்துக்குவோம், ரத்தம் பார்க்காத கோஷ்டி. இன்னைக்கு பயலுக ரத்தத்திலேயே குளிக்கணும்ன்றான், அடிச்சு. இது மாதிரி காட்சிகள். இந்த தலைமுறை பிறரது வேதனைகளை உணராத தலைமுறையாக இருக்கிறது, பசியை உணராத தலைமுறையாக இருக்கிறது, காசு எப்படி வரும் என்று தெரியாத தலைமுறையாக இருக்கிறது. 1975 76 நாங்களாம் 20-25 வயது இளைஞர்கள், 15 வயது கணக்கு வேற தப்பாக போச்சு. 15 வயசு, நான் 60 தானே பிறந்தேன். அப்போது எங்கள் வீடுகளில் அப்போது ரொம்ப அரிசி பஞ்சம் வந்தது. பழைய சாதம் ஒரு சின்ன
ஒரு கப், ஒரு போனி மாதிரி இருக்கும், அலுமினியம் எவர் சில்வரில் ஒரு வட்ட அந்த பழைய சாதத்தை போடுவாங்க. கையை இப்படி உள்ளே விட்டோன்னா பருக்கையை தேடணும், தண்ணி தான் இருக்கும். அதுக்குள்ளே அங்கே யாரோ கூப்பிட்றாரு, அவருக்கு பருக்கை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கய்யா, இது வேறு. அப்படி கையை உள்ளே விட்டோன்னா பருக்கை இருக்காதியா, தண்ணி தான் இருக்கும். அதையும் இப்படி கிட்ட கொண்டு போனால் அந்த ரேஷன் அரிசியில் ஒரு கெட்ட வாடை வரும். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள் யாருக்கும் அது தெரியாது. அந்த சாதத்தை சாப்பிட்டுட்டு ஊறுகாய் 5 பைசா ஊறுகாய், அப்போ 5 பைசாவுக்கு ஊறுகாய், அதை ஓரமாக எடுத்து இப்படியே நாக்கில் வச்சுட்டு நாங்கள் எல்லோரும் இருந்திருக்கிறோம். வறுமையில் கொஞ்ச காலம் கூட உணராத பிள்ளைகளுக்கு அடுத்தவனுக்கு பசிக்கும் என்பது கூட தெரியாமல் போகும் இல்லை? இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை விரட்டி விரட்டி ஊட்டுறோம். அவனே KFCயில் ஆர்டர் பண்ணி 800 ரூபாய்க்கு வாங்கிடுறான். இப்போ நாங்கள் எல்லோரும் சின்ன பிள்ளையில கடைக்கு போகணும்னா அப்பா கூட்டு போனால் தான் உண்டு. வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை ஹோட்டலுக்கு கூட்டு போவாங்க. அதுவும் மதுரையில் மனோரமான்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, இப்போவும் இருக்குது, மதுரைக்காரங்களுக்கு தெரியும். அங்கே உள்ளே போனோன்னே எங்கள் அப்பா ஆர்டர் பண்ணிடுவார், 2 இட்லி 1 தோசை எல்லாருக்கும். இன்றைக்கி உங்கள் வீட்டு நீங்கள் யார் கூடயாவது ஹோட்டலுக்கு போங்க, மெனு கார்டை முதல்ல யார் வாங்குறா? அவன் தான் வாங்குறான். நிம்பிட்டு போய் டேட் யூ கீப் குவைட்ன்றான். அதில் இருக்கிறது அவனுக்கு தான் புரியுது. நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா ப்ளீஸ் உங்களுக்கு 2 இட்லி சொல்லியாச்சுன்றான். அப்போது இந்த தலைமுறைக்கு மற்றவர்களை பற்றிய புரிதல் என்பது குறைவாக இருக்கிறது. அவனுக்கு வறுமை தெரியாது, வசதிகளில் வாழ்கிறான். இவர்கள் போய் இந்த பிள்ளைகளுக்கு உதவணும். நான் செய்வது சின்ன அளவில் தானே, என்னால் என்ன பெருசாக சாதிக்க முடியும்னு சிலருக்கு தோணலாம். திரும்பவும் நேபாளத்தை பாருங்க, 1 வாரத்து வரைக்கும் ஒருத்தன் உயிரோடு இருந்திருக்கான், அவனை காப்பாற்றியிருக்கிறாங்க. எதை வச்சு இருந்தான் அப்படின்னா அந்த அறையில் இருந்த சின்ன நெய் டப்பாவை வச்சு. பார்த்தீங்களா பத்திரிக்கையில்? ஃபுல்லுன்னு நெய் டப்பா, அதையே அப்பப்போ சாப்பிட்டு எனர்ஜி வச்சுக்கிட்டு ஏறக்குறைய 7 days or 8 days உயிரோடு இருந்திருக்கான். நாம் கொடுக்கறது சின்ன நெய் டப்பா மாதிரி தான், ஆனால் ஒருவேளை அது பலரது உயிரை காப்பாற்றுவதாக இருக்கக்கூடும். அதானங்க உண்மை. ஒரு பெரிய அறையில் நிறைய சாப்பாடு இருக்கும்போது இவ்வளோன்னு நெய் டப்பா ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லாம் இடிந்த பிறகு அந்த நெய் டப்பா ஒருவனுக்கு வாழ்வுக்கு ஆதாரமாக இருந்திருக்கிறது என்றால் ரொட்டேரியன்ஸ் எடுக்கிற ஒவ்வொரு உதவி செயலும் இந்த சமூகத்தின் உயிர் நாடியாக அவர்களை காக்கக்கூடியதாக இருக்கும். அதான உண்மை. தட் இஸ் த கிஃப்ட் டு தி சொசைட்டி. பட்டிமன்றத்தின் படையப்பாவாக வீற்றிருக்கிற பேராசிரியர் ராமச்சந்திரன் தயவு செய்து சொல்லாதீங்க. இப்போ இன்னைக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு பட்டிமன்றத்தின் பாகுபலியாக வீற்றிருக்கக்கூடிய, அதான் மாடர்ன் ட்ரெண்டு. படையப்பா போய் எவ்வளோ நாள் ஆச்சு? படையப்பா வந்துருவாரோன்னு பயந்துக்கிட்டு இருக்கோம். இதில் அதை போட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிய. நம்ம பயமே படையப்பா வந்துருவாரோ, இருக்கிற படையப்பாக்கள் போதாதுன்னு இவர் வேற வந்துட்டாருன்னா என்ன? எதா புரியுதா நான் சொல்றது? ஒன்றும் புரியலை. படையப்பா வந்துருவாரோன்னு பயமாக இருக்கா இல்லையா? ஒரு 10 மாதமா சார், இப்போ ஒரு 10-12 மாதமா எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே இல்லை, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்கிற மாதிரியே இருக்கு. நிச்சயமா சார். எவன் எங்கே போவான், எங்கே வருவான், என்ன பேசுவான், காலையில் பேசுகிறத மத்தியானம் பேசுவானா, எதுக்கு 3 நாளாக உடையிறாங்க, ஜெயிலில் போய் ஏசி போட்டுட்டு உட்காந்தா கௌரவமா, போயிருக்குது ஜெயிலு, அதில் டிவி வேணுமா, அதில் ஏசி வேணுமா, டிவியும் ஏசியும் வச்சுட்டா கௌரவம் ஆயிருமா? எதா புரியுதா? எதா புரியுதாம்மா உனக்கு? டிவியில் ஜெயிலில் நல்லா டிவி வச்சு கட்டுலாம் போட்டு ஏசிலாம் வச்சு கொடுத்துட்டா கௌரவமா, மதிப்பா? அவங்க வழி நடத்தலின் பேரில் தான் நடக்குதுன்னா ஏதாவது விளங்குதா? இல்லை ஏதாவது விளங்குதா? எதுக்கு தான் ஆதார் அட்டைன்னு இல்லையா? திருப்பதி லட்டு வாங்கணும்னா ஆதார் என்ன சொல்லணுங்கிறான்.
திருப்பதி லட்டுக்கு எதுக்குடா ஆதார் எண்ணு? ஏதாவது விளங்குதா? ஏதாவது எங்கள் தாத்தா ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட தாத்தா ஆதார் அட்டை உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா, எதுக்குல அப்படின்னாரு. இல்லை அது வேணுங்கிறாங்க, கம்பல்சரியாக வேணுங்கிறாங்க. அதான் ரேஷன் கார்டு இருக்குல்லடா. இல்லை தாத்தா ஆதார் அட்டை வாங்க. அதெல்லாம் வேணாம், ரேஷன் கார்டு போதும். ஓட்டு போடுறதுக்கு ஒரு அட்டை இருக்குல்ல, அது போதும் அப்படின்னாரு. தாத்தா ஆதார் அட்டை வேணும் தாத்தா சொல்கிறாங்க தாத்தா அப்படின்னா. கடைசி வரைக்கும் வரமாட்டேன். கடைசி ஒரு குண்டை தூக்கி போட்டேன். தாத்தா நீ செத்தைனா உனக்கு புதைக்கிற இடத்துல ஆதார் அட்டை கேட்பாங்க. இல்லை செத்தவரோட ஆதார் எண் சொன்னா தான் புதைப்போன்னு சொல்லுவாங்க தாத்தான்னு ஒன்று ஓகேன்னு வந்துட்டார் கூட. அவரே அவன் அழகாக படம் எடுத்துட்டான். ஏதாவது புரியுதா சார்? ஏதாவது புரியுதா? எதுக்கு டிவி நைட்டு ஒரு விவாதம் நடத்துகிறான். அந்த புதிய தலைமுறை இந்த தந்தி டிவிலெல்லாம் அரசியல் விவாதம் நடத்துகிறான். எங்கள் பாட்டி சொல்லுவா, எலை நீ இப்படி நடந்தனா ஊரில் உன் மூஞ்சியில் காரி துப்பு வாங்கிடா அப்படின்பா. அப்போ மூஞ்சியில் காரி துப்புறதுங்கிறது ஒரு அவமானம் அப்படின்னு நம்ம வளர்க்கப்பட்டோம். ஒருத்தன் சொல்கிறான், என்ன மூஞ்சியில் காரி துப்பிடுவாங்களா பொதுமக்கள்? காரி துப்புனா வலிச்சு எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பேங்கிறான். ஏதாவது விளங்குதா சார்? அவன் இன்னோவால வர்றான் சார். புரியுதா நான் என்ன சொல்லுன்னு? பொதுமக்கள் காரி துப்புனா வலிச்சு போட்டுட்டு நான் பாட்டில் கம்பீரமாக போவேன்னு சொல்கிறவன் ஸ்கோடா, ஸ்கார்பியோ, இன்னோவாலெல்லாம் வர்றான் சார். நான் 34 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். என்கிட்ட ஒரு ஆக்டிவா ஸ்கூட்டர் தான் இருக்குது. அது நான் மட்டும் போகையில கரெக்டாக ஓடுது. என் பொஞ்சாதியை கூப்பிட்டு வந்தால் ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆயிடும். ஏதாவது விளங்குதா? என்னமாவது புரியுதா? அந்த விவாதத்தில் சொல்கிறான், ஜெயிலுக்கு போயிட்டாங்களே அப்படின்னு கேட்குறான் பேட்டி எடுக்கிறவன். ஜெயிலுக்கு போகிறது ஒரு பெரிய குத்தமா? இது ஏதாவது விளங்குதா? ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்க மாதிரி இருக்கா இல்லையா? ஜெயிலுக்கு போகிறது ஒரு குத்தமா? அடுத்து போட்டான் பாருங்க ஒரு குண்டு, ஏன் மகாத்மா காந்தி ஜெயிலுக்கு போலையான்ட்டான். சார் மகாத்மா காந்தி ஜெயிலுக்கு போனது இது ஒன்றா சார்? ஏமா ஏதாவது விளங்குதாம்மா? ஒன்றும் விளங்கலையம்மா. விடுங்க, நம்ம தலையெழுத்து அவ்வளோதான். ஒன்றும் விளங்கு, ஒன்றுமே விளங்கு, வேறு வழியே கிடையாது. இந்த சூழ்நிலையில் தான் நம்ம சிரிக்கணும். இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும்? அந்த பொண்ணு பாட்டு பாடுச்சுல, நான் என்ன பிளாஸ்டிக் பூவை தானே கொடுத்தேன், பிளாஸ்டிக் அரிசியவா கொடுத்தேன்னு ஒரு பிள்ளைங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் ஒரு 6-7 பிள்ளைகள் தெய்வ குழந்தைங்க ஐயா. அதுல ரொம்ப பாராட்டணும். அந்த பிள்ளைங்க வயசுல எல்லாம் நான் வந்து இவ்வளோதான். என்ன பேச்சு, என்ன நடிப்பு, என்ன பாட்டு. அந்த குழந்தைகளை கடவுளை ஆசீர்வதிக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். அவங்க நல்லா இருக்கும். ஒன்றால் இந்த மோசமான சமூக அமைப்பிலே நாம் சிரிக்க வேணும், நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேணும். நம்ம கையில் தான் இருக்கு. மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அடுத்தவங்க தேவையில்லை சார், நாம தான் வேணும். ஒரு பொண்ணுகிட்ட ஒருத்தன் கேட்டான், ஏமா உன் புருஷன் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறாரா அப்படின்னு கேட்டவுடனே அந்த புள்ள பதில் சொல்லிச்சு, என் புருஷன் ஒன்று என்னை சந்தோஷமாக வச்சுக்கல, ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கேன். புரியுதா? புரியலையா? அதுதானே டாப்பிக்கே. டாப்பிக்கே அதானுங்க. என் புருஷன் ஒன்று என்னை சந்தோஷமாக வச்சுக்கல, ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் சந்தோஷத்துக்கு என் புருஷன் பிள்ளைய காரணம் கிடையாது. என் சந்தோஷத்துக்கு என் மகிழ்ச்சிக்கு நான் தான் காரணம். அதான அர்த்தம். என்னோட சைக்காலஜி. எந்த இடத்த மழை பெய்யுது, நனைஞ்சுக்கிட்டே ஓடுது குழந்தை, இந்த குழந்தை நனைஞ்சுக்கிட்டே ஓடுது, நம்ம சடக்குன்னு கொடையை விரிக்கிறோம். புரியுதா? மகிழ்ச்சி எதில் இருக்குன்னு புரியுதா? அதில் மகிழ்ச்சிக்கு நீங்களும் நானும் தான் பொறுப்பு. மகிழ்ச்சி என்பது வேறு, இன்பம் என்பது வேறு, ஆனந்தம் என்பது வேறு. சுதந்திரத்தை சொல்ற போது ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் நான் பாரதி.
ஆனால் தன்னை அறிதல்னு சொல்கிற போது தன்னை அறிந்து இன்புற்று இருப்பதுங்கிறான். தாய்மானவர் எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல். பாரதியார் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவினா. அப்போ பாருங்க, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வார்த்தை போடுற பாருங்க. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி, இன்புற்று குலாவின்னு போடல, அங்கே மகிழ்ந்துன்னு போடுறான். சுதந்திரம்னு சொல்கிற போது ஆனந்த சுதந்திரம்ங்கிறான், மகிழ்ச்சி சுதந்திரம்னு சொல்லலை. அப்போ மகிழ்ச்சி வேறு, இன்பம் வேறு, ஆனந்தம் வேறு. நீங்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறாலும் இன்பத்தை அனுபவிக்கிறாலும் ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்றாலும் பொறுப்பு நீங்கள் தான். புரியுதுங்களா? ஒரே நல்லா சிரிக்கிறீங்கள நீங்கள்லாம். நான் ஒரு பட்டிமன்றத்துக்கு போயிருந்தேன், ஒரு சின்ன கிராமம். நானும் ஒரு முன்னுரை ஒரு 10 நிமிஷம் ஜோக்கெலாம் சொல்கிறேன். இந்த பக்கம் பூரா ஆண்கள் உட்காந்துருக்காங்க, இந்த பக்கம் பெண்கள் உட்காந்துருக்காங்க. ஒரு ஆள் சிரிக்கலை. நானும் என்கிட்ட இருக்கிற பெரிய ஜோக்கெலாம் சொல்கிறேன். மவனே உனக்காச்சு எனக்காச்சுன்னு உட்காந்துருக்காங்க. பாத்ரூம்டா அப்படின்னு உட்காந்து. நான் கூட என்ன ஊர் கட்டுப்பாடோ என்ன இளவோ, இல்லை நாட்டாமல் சிரிக்கப்படாதுன்னு சொல்லிட்டாரோ என்னமோ அப்படின்ட்டு நானும் சரி இன்னொரு ஜோக் அடிப்போம். யாரும் சிரிக்கலைன்னா அதுக்கப்புறம் சீரியஸாக பேசிடுவோம் அப்படின்ட்டு ஒரு மகா பெரிய ஜோக் அடித்தேன். பொம்பளை பிள்ளைய சைட்லேருந்து ஒரு 18-19 வயசு பொட்டை பிள்ளை, ஒரே பிள்ளை 2500 பேர் கூடியிருந்தான். 15 நிமிஷம் கழித்து ஒரு பொட்டை பிள்ளை சிரிச்சுது. சிரித்தவுடனே அப்பா இனி ஒவ்வொருத்தராக சிரிப்பான் அப்பாடா அப்படின்னு நான் அப்பாடான்னு நினச்சிக்கிட்டுக்கல ஒரு கிழவி, ஒரு 85-90 வயசு கிழவி பளிச்சுன்னு எந்திரிச்சு சிரித்த ஒத்த பொம்பளை பிள்ளைய பார்த்து ஷோ சனியம் பிடிச்சவளை. அது ஜோக்கு பாருங்க. அது என்னடி கவனிங்க, அது என்னடி பொட்டை பிள்ளையா பிறந்துட்டு சிரிப்பு? அப்போ பொட்டை பிள்ளை சிரிக்கக்கூடாது, புரியுதா? அது என்னடி பொட்டை பிள்ளையா பிறந்துட்டு சிரிப்பு? ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, 4 பேர் கூடியிருக்கையில் என்னடி சிரிப்பு? அப்போ 4 பேர் கூடியிருக்கிற இடத்துல பொம்பளை பிள்ளை சிரிக்கக்கூடாது. சமூக அமைப்பை பாருங்க. பொட்டை பிள்ளையா பிறந்துட்டு என்னடி சிரிப்பு? 4 பேர் கூடியிருக்கையில் என்னடி சிரிப்பு? 3வது பாயிண்ட், ஒரு பெரிய மனுஷன் யார் என்ன அந்த கிழவிக்கு லட்ரி, ஏன்னா பெரிய மனுஷன் ஒத்துக்கிட்டான்ல. நீங்க தைரியமா பேசுங்க, ஒருத்தையும் சிரிக்காம நான் பார்த்துக்கிறேன். போறவளே நல்ல வேளை அவ இன்னைக்கு வரல, இல்லை ஒரு ஆள் சிரிக்க முடியாது. நல்லா சிரிக்கணும் சார், மனசார சிரிக்கணும். சார் ஒரு விஷயம் சொன்னார், யாரையும் புண்படுத்தாத நகைச்சுவை அப்படின்னு தலைவர் சொன்னார். இப்போ என்எஸ் கிருஷ்ணன்னு ஒரு நடிகர் இருந்தார். அவர் ரொம்ப பிரமாதமாக நகைச்சுவை. ஒரு இடத்துல கூட யாரையும் புண்படுத்த மாட்டார். ஒரு பிச்சைக்காரன் வந்து வாசலில் நிற்பான். அவர் நடித்த படத்தில் ஒரு பிச்சைக்காரன் வந்து வாசலில் நின்று அம்மா அப்படிமா, உள்ளே மதுரம் மதுரம் அவரோட மனைவி உள்ளே இருப்பாங்க. அவர் பேரை சொல்லி கூப்பிடுவார், ஏம்மா வெளியே வா, நம்ம நாட்டு மன்னர் ஒருத்தர் வந்திருக்காரும்பார். யார்? பிச்சை கேட்டுக்கிட்டுமா. எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்காரு பாருங்களேன். நம்ம நாட்டு மன்னரில் ஒருத்தர் வந்து நிற்கிறாருமா அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் இந்நாட்டு மன்னர், எல்லாரும் சமம்னு பம்மாத்து பண்ணிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு பாதி பேரை பிச்சை எடுக்க விட்டுட்டு பாதி பேர் ஸ்கோடாலையும் ஸ்கார்பியோலையும் போய்கிட்டு அப்படிங்கிற கிண்டல் என்னைக்கு 10, 60, 70 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஆனால் இன்றைக்கி இருக்கிற கவுண்டமணி, வடிவேலு, இதெல்லாம் நகைச்சுவை கிடையாது, இதெல்லாம் ஃபன்னு, இதெல்லாம் ஃபன். யார் மனசையும் கருப்பாக இருக்கிற பிள்ளைய கேலி பண்ணி கவுண்டமணி நடிக்கிறார். ஒரு படத்தில் ஞாபகம் இருக்காமா, ஒரு வடிவேலு தான் அண்ணன், அருவாளோடு இருப்பார். கவுண்டமணிக்கும் செந்திலுக்கும் பொண்ணு பாப்பா. அந்த வடிவேலுடைய தங்கச்சி கண்ணங்கரேர்னு இருக்கும். யார் கழுத்தில் மாலை போடுறதுன்னு போட்டி, சுயம்பரம். செந்தில்கிட்ட அந்த மாலையை கொண்டுட்டு அந்த பெண் குழந்தை போகும். போன உடனே கவுண்டமணி ஆஹான்னு சிரிப்பார். சடக்குன்னு திரும்பி கவுண்டமணி இதில் போட்டுரும். உடனே செந்தில் கக்கன்னு சிரிப்பார். சிரித்த உடனே ஏன்டா சிரிக்கிற அப்படி, உங்களுக்கு மாலை போட்டுருச்சுல அப்படி. உடனே கவுண்டமணி கக்கன்னு சிரிப்பார். ஏன்டா சிரிக்கிற?
அப்படின்னு செந்தில் ஒரு பதில் சொல்லுவார், இந்த இல்லை கவுண்டமணி ஒரு பதில் சொல்லுவார், இந்த மூஞ்சிக்கே உன்னைய பிடிக்கலையே. இது வந்து நகைச்சுவைன்னு காட்டுறான் சார். நான் ரொம்ப நொந்து போனேன் சார். அந்த சினிமா தியேட்டரில் கருப்பாக பல்லு நீட்டமாக உள்ள ஒரு கருப்பாக ஒரு பெண் குழந்தை இருந்தால் இந்த காட்சியை பார்த்துட்டு அந்த பிள்ளையுடைய மனசில் ரத்தம் அடியுமா இல்லையா சார்? இதுக்கு பேர் நகைச்சுவையா? கருப்பாக இருக்கிறது குறையா? ஊனமாக இருக்கிறது குறையா? இதையெல்லாம் நகைச்சுவையாக்கணும். இதெல்லாம் ரசிக்கிறத விட்டுருங்க. நல்ல நகைச்சுவை. அடி வாங்குறது, பாயை சுருட்டிக்கிட்டே போனால் அது சுருண்டுக்கிட்டே வருது. வடிவேலு, இதெல்லாம் ஃபன்னு, இதெல்லாம் மகிழ்ச்சி கிடையாது. இதெல்லாம் மகிழ்ச்சி கிடையாது. இது வந்து வேடிக்கை. இதை ஒரு சர்க்கஸ் கோமாளி செய்வான். புரியுதுங்களா? மகிழ்ச்சி எல்லா இடத்துல புரியாத விஷயங்கள் தான் சார் மகிழ்ச்சியே. நான் உங்களுக்கு சொல்கிறேன், புரியாத விஷயங்கள் தான் மகிழ்ச்சியே. இப்போ எனக்கு 1970 வேலை கிடச்சிது சிவகாசியில். 73 வேலை நிரந்தரமாயிருச்சு. 73 வேலை நிரந்தரமான உடனே என் கூட வேலைக்கு சேர்ந்தவனுக்கெலாம் கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒருத்தனுக்கு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸு, 4 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த 4 பேருக்கு எனக்கு கல்யாணம் ஆகலையேன்னு வருத்தம். சுதந்திரமாக இருக்கானே அப்படின்னு என்னை தூண்டி விட்டாங்க. மாப்பிள்ள எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ மட்டும் கல்யாணம் ஆகாமல் அப்பாட்ட சொல்கிறா அப்படின்னா. எங்கள் ஊர் மதுரை, சனி ஞாயிறு மதுரைக்கு போவேன். எப்போவுமே எங்கள் அப்பாட்ட நாங்கள் பேசினதே கிடையாது. எங்கள் அப்பா எனக்கு 60 வயசு ஆகிற போது தான், 65 வயசு ஆகிற 65-70 வயசு 65 வயசுக்கிட்ட தான் எங்கள் அப்பா இறந்தார். 91-92 வயசில். அது வரைக்கும் எங்கள் அப்பா முன்னாடி நின்று நான் பேசினது கிடையாது. அவர் கூப்பிட்டா போவேன், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போயிடுவேன். எங்கள் அப்பாட்ட நாங்கள் இப்போ அப்பா தோளில் பயலுவோ 2 பேரும் கை போட்டுக்கிட்டு, எப்பா உங்களுக்கு ஹன்சிகா மோத்வானியை பிடிக்குமா, இல்லைன்னா இப்போது யாரோ இந்த ஒரு கீர்த்தி சுரேஷை பிடிக்குமாங்க. அவர் உடனே அதெல்லாம் அப்பாட்ட அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லணும்ல. அவர் உடனே அந்த 2 பேரும் அம்மா நிற்கலான்னு பாரு, அம்மா நிற்கலைன்னா பதில் சொல்லுவாரா? ஏதாவது புரியுதா? ஏய் அப்பாட்ட இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லணும்ல, சொல்லல. இது இப்போ காலம் மாறி போச்சு. எங்கள் அம்மாட்ட மெதுவாக சொன்னேன். எங்கள் குடும்பத்தில் அன்னைக்கே தமிழ்நாட்டினுடைய நிலைமையை ஓரளவுக்கு எங்கள் குடும்பம் வந்து அசஸ் பண்ணுச்சு. எதுனாலும் அம்மா வழியாக தான் நடக்குங்கிறத அப்பா நோ வேல்யூ. உடனே எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா நான் பொண்ணு பாருன்னு சொல்ல முடியுமா? ஆமாம், பெத்த தாயிட்ட போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வை, எனக்கு பொண்ணு பாருன்னு சொல்ல முடியுமா? மெதுவாக, ஏம்மா நீ வாய்க்கு ருசியாக நல்லா சமைச்சு போட்டு விட்டுட்டம்மா. சிவகாசியில் ஒரு ஹோட்டல் கூட நல்ல ஹோட்டல் இல்லைம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. எங்கள் அம்மா புரிஞ்சுக்கிட்டா தான் அம்மா. புரிஞ்சுக்கிடாமல் சேர்த்து வச்சா அது சும்மா. புரியுதா? புரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு பேர் அம்மா. அம்மாங்கிற சொல்லே புனிதம். 4-5 வார்த்தை புனிதமே போச்சு. ஒரு 4-5 புனிதமான வார்த்தைகள் 4-5 இருக்குது. ஒன்று அதில் முதல்ல அம்மா, இன்னொன்று தியானம், இன்னொன்று சபதம், இன்னொன்று ஆன்மா, தோழி. இதெல்லாம் புனிதமான வார்த்தை சார் எல்லாமே. இது எதாவது விளங்குதா சார்? அம்மா, எங்கள் அம்மாவை நான் உயிருக்கு உயிராக நினைச்சேன். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மாவோட ஆன்மா என்கிட்ட பேசினதே இல்லை சார். ஆனால் பேசுது சார். ஆன்மா பேசுறதுலாம் அவனுக்கு புரியுது சார். அவனுக்கு புரியுது, எனக்கு புரிய மாட்டேங்குது சார். எங்கள் அம்மாட்ட மெதுவாக சொன்னேன், அம்மா நல்ல சாப்பாடே இல்லைம்மா சிவாஜியில் அப்படின்னு. அப்பா வந்தோன்னு சொல்கிறேன்டான்னு புரிஞ்சுக்கிட்டாவோ. என்ன இவன் சாப்பாட்டுக்கு அடி போடலை, சம்சாரத்துக்கு அடி போடுறான் அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுக்கிட்டா. அப்பா வந்தார். கடை மூடிட்டு 12 மணிக்கு தான் வருவார். ராத்திரி 12 மணிக்கு வருவார். நான் அந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டுக்கு காத்திருக்கிற கேண்டிடேட் மாதிரி என் ரூமில் உட்காந்துருக்கேன். எங்கள் அப்பா வந்தார். எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு உள்ள தாம்பத்திய வாழ்க்கை எப்படி தெரியுமில்ல? எங்கள் அம்மா பேர் சண்முக வடிவு. எனக்கு தெரிய அவங்க வாழ்ந்த 45-50 வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில்
வடிவுனோ சமூக வடிவுனோ எங்கள் அப்பா எங்கள் அம்மா பேரை கூப்பிட்டதே கிடையாது. அவர் ஹாஸ்டலில் வந்த உடனே இந்த பாருங்க அப்படின்னா சொம்பில் தண்ணி கொண்டாந்து கொடுக்கணும். அவர் காலை கழுவிட்டு வருவார். காலை கழுவிட்டு வந்த உடனே சாப்பாடு வைக்கணும், தண்ணி கொடுக்கணும், கை கழுவணும். வெறும் செருமல், உருமல், இருமல். நான் கூட ரொம்ப நாள் அப்பாவுக்கு பேச வராதோன்னு நினைச்சேன். அந்த கால வாழ்க்கை அப்படி. அப்பாவுக்கு ஊமையோ அப்படி இல்லை, இல்லை, பேசுவார், நல்லா பேசுவார், நல்லா பேசுவார். வேற ஆளுகள்லாம் வந்தால் நல்லா பேசுவார். அம்மாட்ட பேச மாட்டார். அம்மாட்ட பேச முடியாதுல்ல அப்போ இருந்த. அம்மா என்ன விளையாட்டா அம்மாட்ட பேச முடியல. பெரியவன் வந்திருக்கான், நான் தான் மூத்தவன். இல்லை, அவனுக்கு ஹோட்டல் நல்ல ஹோட்டல் இல்லையா, சிவாஜியில் நல்ல சாப்பாடு இல்லையா. என்னங்க ஏதாவது சொல்லுங்கள், ஏதாவது ஏற்பாடு பண்ண வேண்டாமா? அப்போ தான் பேசினார். அவனுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கணும், அவ்வளோதானே, ஏற்பாடு பண்ணிடுவோன்னார். அப்பா பொண்ணு வாக்க போகிறாங்க, வெரி குட், ரொம்ப ரிலீஃப் ஆச்சு. பாடா பொண்ணு வாக்க போகிறாங்க, அப்பா ஓகே பண்ணிட்டாரு. அவனுக்கு ஒரு நல்ல சாப்பாடு வேணும், அவ்வளோதானே, ஏற்பாடு பண்ணிடுவோம். காலையில் அவன்கிட்ட சொல்லிடு, அப்பா ஏற்பாடு. என்ன ஏற்பாடுங்க பண்ண போகிறீங்க? எங்கள் அம்மா சும்மா தானே இருக்கா, கூட்டிகிட்டு போய் சொல்லுங்க. இல்லை, எங்கள் பாட்டி நல்லா சமைப்பாங்கிறது வேற விஷயம். நான் ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணியானா இவர் எங்கள் பாட்டியை கூட்டிகிட்டு போய்க்கிறேன். அன்னையிலேருந்து எனக்கு ஒன்றும் புரியல சார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.